செய்திகளை பார்ப்பது நியூஸ் பேப்பரிலா, டிவியிலா அல்லது மொபைல் போனிலா என எமது செய்தியாளர் எழில்குமார் எழுப்பிய கேள்விக்கு புதுச்சேரி மக்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். செய்திகளை செய்தித்தாளில் பாக்குறீங்களா, இல்ல டிவில பாக்குறீங்களா, இல்ல மொபைல் போன்ல பாக்குறீங்களா? ஏன் நான் படிக்கிற காலத்துல நியூஸ் பேப்பர்ல பார்த்துதான் நான் உலக செய்தி, உள்நாட்டு செய்தி எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் காலையில 8:30 மணிக்கு என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவாங்க. நான் காலையில எழுந்திருக்கிறது அந்த 8:30 மணி என் பொண்ணு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுற கேப்ல நான் கண்டிப்பா டிவி பார்த்து மட்டும்தான் நியூஸை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா 10 மணிக்கு நான் கடைக்கு வந்துடுவேன். 10 மணிக்கு கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதால நான் செல்போனை பார்த்து மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறேன். நான் செய்தித்தாள்களை வாசிப்பது வழக்கமா வச்சிருக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது அந்த நேரங்களில் மட்டும் நான் டிவியில் மூலமா செய்திகளை தெரிஞ்சுக்குவேன். ஆனால் அதன் பிறகு டிவி தான் இப்போ அதிகமாக செய்திகள் வர்றதுனால நம்ம டிவி மூலயமா தான் செய்திகளை அறிவிக்க முடியுது. மேலே நம்ம நீதிமன்றத்தில் அதிக நேரம் நாங்கள் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீதிமன்றத்தில் பணியாற்றுறதுனால இப்போ இருக்கக்கூடிய வசதியின் அடிப்படையில் நாங்கள் செல்போனை தான் அதிகமாக பார்க்குறோம். அந்த செல்போனில் தான் நம்ம உடனுக்குடன் அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கொள்கிறோம். நியூஸ் ஏதாவது வேணும்னாக்கா டிவியில் பார்த்தப்பேன், இல்லை நெட்டில் பார்த்தப்பேன், இன்டர்நெட்லாம் வச்சிருந்தேன், கம்ப்யூட்டர்லாம் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். அன்னைக்கு ஏதாவது வேணும்னாக்கா ஏதாவது நியூஸ் பேப்பர் ஏதாவது பார்ப்பேன், வால் போஸ்டர் பார்ப்பேன். வால் போஸ்டர்ல ஏதாவது முக்கியமான நியூஸ் வந்துனாக்கா அந்த பேப்பரை வாங்கி பார்ப்பாங்க. ஐயா அதிகாலையில் எழுந்திரிச்சு டீ எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தினசரி நாளிதழ் நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பேன். அது என்னுடைய பழக்கம். அதே போல் அப்புறம் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு வேலைக்கு வந்துட்டோம்னா, கடைக்கு வந்துட்டோம்னா, அப்புறம் இப்போ தான் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து போச்சு. அதனால செல்போன் மூலியமாக அந்த நியூஸு என்னென்ன அன்னைக்கு என்னென்ன வருதோ, உள்ளூர் நிகழ்ச்சி, வெளியூர் நிகழ்ச்சி எல்லாமே அதெல்லாம் படிப்பேன். எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. யூடியூப்ல தான் நான் படம் பார்ப்பேன், நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். வீட்டுக்கு போனேன்னா நான் வீட்டில் போய் நியூஸ் பார்ப்பேன். எனக்கு அதுதான் தெரியும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது. நீங்கள் செய்திகளை பார்ப்பது நியூஸ் பேப்பரிலா, டிவியிலா அல்லது மொபைல் போனிலா ஏன் என கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.